ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினரா இணைந்திருப்பது யாம் இருக்க பயமே ஜோதிடர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. மே 26 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? நவகிரகங்கள்ல முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்ல ஒரு ஜாதகத்துக்கு குருவினுடைய பலன் இருந்துச்சுன்னா திருவினுடைய அருள் கிடைச்ச மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒரு ஜாதகத்துக்கு முழு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுய ஜாதகத்துல குரு பலன் இருக்கா. குரு பலன் அப்படின்றது ராசிக்கு 2, 5, 7, 9, 11வது இடத்துல குரு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் குரு பலன் ஒரு ஜாதகத்துக்கு வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறதுல தொடங்கி, வீடு கட்டுறதுல தொடங்கி, சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுல தொடங்கி ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செயல்கள் அத்தனையும் இந்த குரு பலன் இருக்கும் பொழுது தொடங்கி செய்யலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கடக ராசியில குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டுக்கு நிகரான ஒரு வீடு, அந்த உச்ச வீட்டில் உச்சம் அடைஞ்சு மிக அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கார். கடகம் சந்திரனுக்கு அதிபதியான வீடா இருக்கிறதுனால கடகத்துல குரு உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துறாரு. அந்த குரு சந்திர யோகம் ஏற்பட்டு அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் ரொம்ப அற்புதமான ராசியை பார்க்குது. அதுல முதல் ராசியா விருட்சிக ராசிக்காரர்களை பார்க்கிறாரு, அதற்கு அடுத்த ராசியா மகர ராசிக்காரர்களை பார்க்கிறாரு, அதற்கு அடுத்ததா மீன ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. இந்த மகரமும் மீனமும் 7.5 சனியில பட்டு பாடாப்பட்டு சிக்கி போராடி வெளியே வந்துட்டாங்க இப்பதான். பட் இந்த குரு பார்வை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தரும். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் இருக்கு பார்க்கலாம். சார், தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராசிக்கு 7வது இடத்துல இருந்த குரு பகவான் 8ல அஷ்டமஸ்தானத்துல மறைகிறார். 8ல குரு மறையிறது அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப ஒரு நல்ல இடம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் பயப்பட வேணாம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களுடைய ராசிநாதனும் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் உச்சம் அடைகிறாங்க. ஒரு ஜாதகனுக்கு தன்னுடைய ராசிக்கு அதிபதி உச்சமா இருந்துச்சுனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் தைரியமும் தெம்பும் இயற்கையில மனசுல வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தெளிவான மனநிலையே இல்லாமல் இருக்கும் சார், ஒரு முடிவெடுக்க முடியாமல் குழப்பிட்டு இருக்கோம் சார், எது சரி தப்புன்னு லைஃப்பை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கடவுள் அருளோடு நீங்கள் அடுத்த கட்ட பாதை எப்படி போகணும், உங்களுடைய பயணங்கள் எப்படி அமையணும், எதை நீங்கள் பண்ணால் உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத மே 26ஆம் தேதிக்கு பிறகு கடவுள் குரு பகவான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறார். குரு அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே அற்புதமான இடத்தை பார்க்குறார். அதில் முதல் விஷயமா பார்க்கப்படக்கூடியது ரொம்ப முக்கியமான பார்வையா நான் நினைக்கிறது 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்ப சாணத்தை குரு பார்க்கிறார். குடும்ப சாணத்தை குரு பார்க்கும் பொழுது குடும்ப விவகாரங்கள், குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்களும் சங்கடங்களும் கடவுளுடைய அருளோடு விலகும். பண விஷயங்கள், பண விவகாரங்கள்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில மந்தமா இருக்காங்க, எக்ஸாம் சரியா எழுத மாட்டாங்க, ஒரு சரியான ஒரு ஃபோக்கஸ்டா அவங்களுடைய லைஃப்பை திட்டமிடலை அப்படின்னு சொல்லி வருத்தங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலத்தை கடவுள் தருவார். அர்த்தாஷ்டமத்துல சனி உட்கார்ந்துருக்கு இப்ப 4வது வீட்டுல. அப்ப அர்த்தாஷ்டம சனியால பாதிப்புகள் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல இந்த உச்ச குரு சனியை பார்க்கிறார். இப்போ சொந்த வீட்டை பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனியோட தாக்கமும் தோஷமும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இருக்காது. சுகஸ்தானத்தை குரு பகவான் உச்சமடைந்த பார்வையால பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல ஒரு புது வீடு கட்டுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கட்டி முடிச்சு குடி போக முடியாம நீங்க தவிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல நிலையா போய் ஒரு இடத்துல உட்காருவீங்க. ஏற்கனவே ஆரம்பித்த தொழிலில் இருக்கிற தடைகளை சரி பண்ணி அந்த தொழிலை ஒரு சக்ஸஸான பீரியடுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு அமையும். ஏற்கனவே 4 தொழில் பண்ணுறேன் சார், புதுசாக வேறு ஏதாவது நான் செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பல இடங்களில் உங்கள் பிரான்ச்சஸை போட்டு அந்த உச்சகுரு சனியை பார்க்கறதுனால, ஏன்னா தொழில் காரகன் சனி பகவான் 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் சாணத்திலிருந்து உச்சம் பெற்ற குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் முறையில் பெரிய முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 100% வந்தே தீரும். சார், ஆனால் எல்லாமே இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாத மாதிரியான சூழல் இருக்குது, 4ல் சனி, ஏதாவது ஒரு சஞ்சலத்தோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக படுத்தா தூக்கம் கிடையாது சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு வர்றதுனால, உச்சகுருவோட பார்வை அந்த சனியை பார்க்கறதுனால வீட்டில் கொஞ்சம் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாள் தூக்கம் இல்லை அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு தூக்கம் வரும். பல நாள் மனசுல பயம், பதட்டம், குழப்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொல்றவங்களுக்கு அந்த மனப்பதட்டம்னு சொல்லக்கூடிய ஆன்சைட்டி டிசார்டர்ஸ் எல்லாம் பறந்து போயிடும். 7ல இருந்த குரு 8ல வராரு. 7ல குரு இருக்கும் பொழுது திருமண சோபமங்கள பிராப்தம் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். 8ல குரு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் இல்லற விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது.
ஏன்னா அட்டமத்துல குரு இருக்கக்கூடாது. 8ல குரு வந்துச்சுன்னா இம்மை 8னில் வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. வாலி வந்து பட்டம் இழந்தாருன்னா எப்படி? தப்பே பண்ணாத தண்டனை கிடைக்குங்க. வீண் சொல்லு, வீண் பழி, வீண் குற்றங்களை உருவாக்கும். அப்போ மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். பார்க்குற நீங்க ஆணா இருந்தீங்கன்னா பெண்கள் விவகாரத்துல கவனம், பெண்ணா இருந்தா ஆண்கள் விஷயத்துல கவனம். கவனம் இந்த சென்ஸ் அதீத அன்பு, அதீத பற்று, அதீத பாசம், அதீத காதல் இந்த காலகட்டத்துல வேணாம். அப்படி இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் தேவையில்லாத வழிகள் வரும். கணவன் மனைவியா இருந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வீட்டுக்காரர் சொன்னா நீங்க கேளுங்க, மனைவி சொன்னாலும் கணவன் நீங்க கேளுங்க. கொஞ்சம் பரஸ்பரமான உறவுக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வருஷம் உங்களை தேவையில்லாத ட்ரிகர் பண்ணி இன்னும் முட்டை விட்டுடும். அதுல தயவு செஞ்சு ஜாகிரதையா பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சார், இப்ப இவர்களுக்கு ரொம்ப நாள் இருந்து வந்த இந்த கடன் தொல்லை அப்படின்றது நீங்குமா? கடன் பிரச்சனைகள்ல கடவுள் புண்ணியத்துல நல்லபடியான ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அதுக்கு முக்கிய காரணம் இவங்களுடைய ஜாதகப்படி தனஸ்தானத்தை குரு உச்சமடைந்து பார்க்கிறார். அப்போ ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். பொருளாதாரம் முன்னேறும் பொழுது அந்த விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தையும் குரு உச்சமடைஞ்சு பார்க்கறதுனால சுபவிரயத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய சூழல் அந்த உச்சகுரு 12 பார்க்கறதுனால இருக்கும். சுப காரியத்துக்காக விரய செலவுகளை செய்வார்கள். ஒரு வீடு கட்டுறதோ, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றதோ, அது காது குத்துறதோ, அல்லது ஒரு நிலவலம் வாங்குறதோ, அல்லது ஒரு வண்டி வாகன சேர்க்கை வாங்குறதோ, இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல காரியங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல செலவு பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். இப்போ கடன் சுமைகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் நிச்சயமாக இந்த வருஷத்துல அடையும். முன்னாடியே சொல்லிட்டீங்க, இவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்துக்கெல்லாம் தடுப்பதற்கு இவர்கள் எந்த தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அட்டமத்துல குரு 8ல் இருக்கிறதுனால அவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய தடை விலகணும்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல தட்சிணாமூர்த்தி ஆலயம் எதாவது இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு கொண்டக்கடலை மாலை போட்டு சாமியை மனதார கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வந்தாலே போதும். ஆண்டவனுடைய அருளோடு அந்த சகட தோஷம் உங்களுக்கு விலகி வாழ்க்கையில பெரிய நிம்மதியை கடவுள் கொடுப்பார். சார், குரு பயிற்சியில குரு பலன் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகள்? ஸோ இதுல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு 2வது இடத்துல குரு வர்றதுனால இந்த குரு பயிற்சியில முக்கியமான பலன்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்ல மிதுன ராசிக்காரர்களும் முதன்மையா இருக்கீங்க. ஸோ நீங்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதற்கு அடுத்தது ஏற்கனவே 7.5 சனி ஒரு 2.5 வருஷம் அடிபட்டு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிடாதான்னு இயங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வர்றது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் இந்த குரு பகவான் காட்டப் போறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா இந்த 8 வருஷ வாழ்க்கையில 7.5 சனி ஆரம்பிச்சு போடா படுத்தி எடுத்ததுன்னு புலம்பணும். மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு 7க்கு வரார். அப்ப 7.5 சனியில் பட்ட அத்தனை வழிகளுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் விடியலையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பரிபூர்ண பயிற்சி வருதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு விடியல் இல்லையா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த அவங்களுக்கு 9வது இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தா போற இடமெல்லாம் சொந்த இடம், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அனுகூல பிராப்தத்தை கொடுக்கும். அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கன்னிராசிக்கு 10ல் குரு இருந்து வேலை பண விஷயங்கள்ல இருந்த தடைகள்ல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, பொறுப்பு, புகழ், கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வரார். இந்த மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பரிபூரண நேரடி பலன்கள் 100% கிடைக்குது. மற்ற ராசிக்காரர்கள்லாம் பயப்பட வேணாம், அப்ப எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையான்லாம் நினைக்க தேவையில்லை. 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்தும் அந்த குரு உங்களுடைய சுய ராசிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்கிறாருன்றதை பொறுத்தும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா நற்பலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து வேறொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா.